உன் வாழ்க்கை மாறுதலுக்கான சரியான நேரம் என்பதனால தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த நிலைமையை கூடிய விரைவில் மாற்றி உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் உனக்காகவே செய்வதற்கு வந்திருக்கும் போது இந்த கருப்பனை தள்ளி விடாதே. நீ மற்றவர்கள் மீது கோபப்படுவதால் இங்கு ஒன்று பயனில்லை. என் பிள்ளையே, அவர்தான் உனக்கு செய்வினை செய்து விட்டார் என்று தெரிந்துவிட்ட போதிலும் உன் மனம் இங்கு அமைதியாக இருக்க முடியாமல் அங்கு தவித்து கொண்டு இருக்கின்றது. அந்த தவிப்புக்கெல்லாம் இடை கொடுக்கத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய இப்பொழுதைய நிலைமைக்கு யார் காரணம் என்று அலசி அலசி இந்த கருப்பனின் உதவியோடு இவர்தான் என்று கண்டுபிடித்து விட்ட பிறகும் பழி வாங்க முடியவில்லையே என்று சிந்திக்காதே. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டம் வந்து விட்டது என்ற உடனே நீ கலங்கி நின்று கொண்டு இருக்கின்றாய். அதன் பிடியில் இருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கு கஷ்டம் வரும்போது நீ ஆறுதல் கூற முன்னாடி போய் நிற்கின்றாய். ஆனால் உனக்கு ஒரு கவலை என்ற உடனே உன் கண்கள் அங்கு கலங்கி கொண்டு இந்த கருப்பனை மட்டும்தானே நம்பி வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உன்னை நான் கலங்க விட்டு விடுவேனா? இதோ உனக்கு செய்வினை செய்தவர்களின் நாட்டத்தை ஒடுக்கி அவர்களை யாரென்ற அடையாளத்தை உனக்கு காண்பிப்பதற்குத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கவலைப்படாதே என் பிள்ளையே, பொறுமையாக முன்னேறு. உன் வெற்றி தள்ளி கொண்டே போனதற்கு அந்த செய்வினை செய்தவர்களின் நாட்டம்தான் இங்கு முக்கிய பங்கு வகித்து விட்டது. நீயோ நினைக்கலாம், என் கையில் நீ இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நிலைமையை அனுமதித்து விட்டாயே அப்பனே ஐயனே என்று என் மீது முறையிட்டு கொண்டும் சஞ்சலத்தோடும் சங்கடப்பட்டு கொண்டும் என் பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை, நீ கண்ட கனவை நான் உனக்குள் புகுத்தி உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அதை அனுமதித்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் சொல்லியும் எத்தனையோ தடவை உன்னிடம் எச்சரிக்கை பண்ணியும் நீ கேட்காமல் சென்று கொண்டிருந்தாய். இப்போதுதான் நான் சொல்வதை கேட்டு என்னிடம் முழுவதுமாக சரணடைந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அவர் நல்லவரா கெட்டவரா என்று பகுத்தறிவும் ஆய்வை உன்னில் தொடங்கிவிட்டாய். இனி உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, யாரவர் என்ற உண்மையை உனக்கு உணர்த்துவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். போலி உணர்வுகளோடு போலி அக்கறையோடு உன்னை சுற்றி கொண்டு வந்த அவர் உனக்கான விஷயத்தில் உன்னை எப்படியாவது தள்ளிவிட்டு விட வேண்டும், நீ எழவே கூடாது என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை அடையாளப்படுத்துவது என் பொறுப்பாகி இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கும் நபர் யார் என்று நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்காது. காலத்தின் கையில் அதை ஒப்படைத்து விட்டு உன் வேலைகள் தட்டி கழிக்காமல் நீ செய்து கொண்டிரு. அந்த கடமையிலிருந்து, உனக்கு தருகின்ற வெற்றியின் கடமையிலிருந்து ஒரு பொழுதும் நான் தளரவே மாட்டேன். என் அப்பன் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில் தீர்க்கமாக இருக்கும் என் பிள்ளையே, இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு செய்வினை செய்தவர்கள் நாட்டத்தை அடக்கி வைத்து உன் கூடவே இருந்து உன்னை பழிவாங்கும் அந்த நபரை உன் வெற்றிக்கான அடையாளமாகத்தான் முன்னே அறிமுகப்படுத்த போகிறேன். எப்படி தெரியுமா? நீ வெற்றி பெறக்கூடாது என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு சுப காரியம் நடக்கக்கூடாது என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு நல்லதும் நன்மையான விஷயமும் நடக்கக்கூடாது என்று தானே சிந்தித்து கொண்டிருக்கின்றார். அந்த நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நானே என் முன் நின்று அருளோடு மாசியோடு நடத்தி கொண்டு அவர்களுக்கான பாதையில் இதுதான் நடக்கப் போகிறது, நான் தான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று உன்னிடம் உணர்த்துவதற்கு மட்டுமல்ல, அவரிடமும் உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை நல்வழிப்படுத்த இந்த கருப்பன் நான் இருக்கும் போது நீ எதற்கு மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். உன் மீது பிறர் குறை கூறிக்கொண்டும் குதர்க்கம் கூறிக்கொண்டும் செல்கிறார்களே என்று நீ சிந்திக்காதே. அவர்கள் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம்.
உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். உன்னை அங்கு எந்நேரமும் குறை கூறிக்கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை விளைவைத்தே ஆக வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அத்தனையும் தாண்டி இப்பொழுது அவர்களின் தவறை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கான விஷயத்தில் அவர்களை எச்சரிக்கை பண்ணத்தான் வந்து இருக்கின்றேன். இதுவரை கஷ்டம் என்று புலம்பும் உன் வாழ்க்கையை இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உன் பலனை நீ அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். நீயோ மனதில் என்ன நினைக்கின்றாய்? சதா நேரமும் உன் நாமத்தையும் உன்னை மட்டும்தானே நான் பூஜித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது ஏன் புண்ணிய பலன் எங்கே போய்விட்டது என்று நீ சிந்திக்கிறாய். தாமதமாகிறதோ என்று எண்ணி விடாதே. அந்த தாமதத்திலும் நீ பொறுமையோடு காத்திருந்து என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டாய். இனி ஏனும் உன்னை நான் காக்க வைக்கப் போவதே கிடையாது. உன் எண்ணத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது. நீ எடுத்த செயலில் எல்லாம் வெற்றியை தான் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீண்ட நாளாக என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த வேண்டுதலை உன்னப்பனானவன் நான் நடத்தி தந்து உன்னோடு நான் இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்று உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனம் என்னும் பக்தியால் என்னை மனம் இறங்கச் செய்து வந்திருக்கும் போது மற்றவர்களை பற்றி ஏன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? அவர்கள் நமக்கு கெடுதல் நினைத்து விட்டார்கள், நாம் உண்மையாக இருந்தோமே என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது மற்றவர்கள் எல்லோரும் மாயைதான், இந்த கருப்பன் மட்டும்தான் நிஜமாக்க உனக்கு தந்திருக்கின்றேன் என்பதை உணர்த்தும் காலமும் வந்துவிட்டது. என்னை நீ வணங்கிவிட்டு செல்லும் போது நீ எடுக்கின்ற முடிவை நான் எடுப்பதாக எடுத்துக்கொள். நீ எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்த யாரும் இல்லை என்று எண்ணாதே. நான் தான் உன் வாழ்க்கையை சரி பண்ண வந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். உனக்கென்று எழுதியதை உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். உன் பாதுகாப்பை பற்றி ஒரு பொழுதும் அஞ்சாதே. அவர்கள் நமக்கு செய்வினை செய்து விட்டால் நம் வாழ்க்கை எப்படி மாறுமோ ஏது மாறுமோ என்று எண்ணி விடாதே. அவர்கள் திருப்திக்கு வேண்டுமென்றால் அதை நடத்தி கொள்ளட்டும். ஆனால் உன்னை சுற்றி எப்பேற்பட்ட பாதுகாப்பு வளையத்தை நான் போட்டு இருக்கின்றேன் என்று தெரியுமா? இரும்பு கோட்டையை போட்டால் கூட துடிப்புடுத்து சில நேரத்தில் அதுவும் அங்கு அதற்கான உரிமையை இழந்து அதற்கான தரத்தை இழந்து ஏதேதோ நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் இந்த கருப்பன் சுற்றி இருக்கும் கோட்டையானது சிறு காற்று கூட என் அனுமதியின்றி இங்கு உன்னிடத்தில் அரங்கேறாது. என் பிள்ளையே, என் நாமத்தை மட்டும் நீ போற்றிக் கொண்டே இரு. என் நாமத்தை மட்டும் பாராயணம் செய்து கொண்டே இரு. இனி ஏனும் நான் கலங்கடிக்கப் போவதே கிடையாது. உன்னுடைய மனதிலும் நாவிலும் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் என் நயன் என்னை காப்பாற்றுவான் என்றுதானே என்னை தேடி வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது வெறும் கல்லாக இருந்து கொண்டிருக்கின்றானோ என்று நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பலரும் வியக்கும் வண்ணம் தரத்தை உயர்த்தத்தான் போகிறேன். என் பிள்ளைகளின் நலனை பற்றி தான் நான் இங்கு சிந்தித்து கொண்டு இருக்கின்றேன். உன் வேண்டுதலை பற்றி தான் நான் இங்கு களம் இறங்கிக் கொண்டு இருக்கின்றேன். என் இறுதிக்கட்ட பணிகள் ஆரம்பித்து விட்டது. விறுவிறுவென நடந்து கொண்டு இருக்கும் அந்த பணியில் இனி வெற்றி கிரீடத்தை உன் தலையில் வைக்கப் போவதுதான் இங்கு சாத்தியமாக்கப்பட போகிறது. நடப்பது எதுவாக இருந்தாலும் என் மீது உன் பாரத்தை போட்டுவிடு. என்னை எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் அப்பா என்ற சொல்லுக்கு நான் என்னாவென்று கேட்பதற்கு முன்னதாகவே உன் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டுத்தான் உன் கண்களிலே காட்சியளிப்பேன். நான் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கும் போது உன்னை பற்றியும் உன் எதிர்காலத்தை பற்றியும் நீ நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்காதே. நீ என்னை மனதார அழைத்து என்னையே கதியென்று சரணடைந்து விட்ட பிறகும் எதற்காக மனம் கலங்குகிறாய்? எதற்கும் கலங்காதே. இப்படி செய்து விட்டார்களே என்று நினைத்து செய்வினை செய்தவர்களின் நிலையை பற்றி நீ ஒரு பொழுதும் நினைக்காதே. அவர்கள் அனுபவத்தின் வாயிலாக பாடத்தை கற்றுக்கொண்டுதான் இருப்பார்கள். உன் வேலை என்னவோ அதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து. உன் கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் அப்பன் நான் இந்த கருப்பன் வந்து இருக்கும் போது உன் மனம் சிறிதும் தளரச் செய்து விடாதே. உனக்கான விஷயத்தில் வெற்றி பெறும்
வெல்லும் தருணத்தை நான் தரத்தான் போகிறேன். நீ வெற்றியடைய என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருந்த நிலையை தாண்டி உன் ஆசையும் உன் கனவையும் உன் தேடலையும் நினைவாக்க வந்து இருக்கும்போது நீ சிறிதளவேனும் மனம் தளர்ந்து விடாதே. எந்த ஒரு கஷ்டத்திலும் இந்த ஒரு இன்பத்திலும் நீ நேர்மையாகவே இருந்து செயல்படும். உன் நேர்மைக்கான பலனை நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும்போது மனம் சிறிதளவேனும் தளர்ந்து கொண்டு இருக்காதே. அது உன்னை எப்பொழுதுமே அங்கு கைவிடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடப் போவதும் கிடையாது. நீ நம்பிக்கையோடு இரு. 18ஆம் படி கருப்பசாமி துணை.